ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்க்கையும் உயரக்கூடிய வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே அமைய இருக்கின்றது. இந்த ஒரு ஆண்டு காலத்திலே அவர் அமைத்திருப்பது அடித்தளம் என்று நான் கருதுகின்றேன். இந்த அடித்தளத்தின் மேலாக இன்னும் 4 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி காலத்திலே மிகப்பெரிய மாளிகை ஒளிர இருக்கின்றது. அற்புதமான அந்த மாளிகை எழும்பி வரும்போது உலகினுடைய தலை சிறந்த நாடாக நம் தாய் திருநாடு இந்திய திருநாடு உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இந்தியா உருவாகி வரும்போது நம் தமிழ்நாடு, நம்முடைய தமிழ் சமுதாயம், நம்முடைய தமிழ் மொழி இவையெல்லாம் எந்த அந்தஸ்தினை பெற்றாக வேண்டும் என்று சொல்லி தமிழ் சமுதாயம் நாம் முடிவு செய்தாக வேண்டும். உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக இந்தியா மாறிவிட்டது என்பது நமக்கு பெருமை. அதிலே அப்படிப்பட்ட இந்தியாவிலே தமிழன் எந்த நிலையில் இருக்கிறான் என்கின்ற கேள்வி வரும்போது என்னுடைய விருப்பம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தலை சிறந்த மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்கின்ற சூழ்நிலை வந்தாக வேண்டும். அதற்கு தேவை பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி நடையோடு அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நாமும் முன்னேறியாக வேண்டும். அந்த மனநிலை நமக்கு உருவாகி வந்தாக வேண்டும். நமக்காக ஒருவர் இருக்கின்றார், நமக்காக ஒருவர் உழைக்கின்றார், நம்மை முன்னெடுத்துச் செல்வதற்கு அவர் தயாராக நடந்து கொண்டிருக்கின்றார். அந்த தன்னம்பிக்கையோடு நாம் அவருடைய கரங்களை கைப்பற்றுவோம். அவருடைய பாதங்கள், தாமரை பாதங்கள் எந்த பாதையில் செல்கின்றதோ அந்த வெற்றி பாதையிலே நம்முடைய பாதங்களும் பயணங்களை துவக்கட்டும். தமிழகம் தலை சிறந்த ஒரு நிலையை அடைந்தாக வேண்டும். இந்தியா உலகினுடைய முதல்நிலை நாடாக வந்தாக வேண்டும். இந்த 2 லட்சியங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு தமிழச்சியும் உறுதி பூண்டாக வேண்டும். என் தலைவன் நரேந்திர மோடி, என் குடும்பத்தில் ஒருவன் நரேந்திர மோடி. கண்ணனை பற்றி சொல்வார்களே, நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனாய், சேவகனாய் எல்லாமாக இருக்கக்கூடிய பகவான் எப்படி இருக்கின்றாரோ அப்படி என் குடும்பத்தை காப்பது முதற்கொண்டு, எனக்கு சேவை செய்வது முதற்கொண்டு அத்தனை நிலைகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னை, என் தமிழகத்தை, என் தமிழ் சமுதாயத்தை காக்க தயாராக இருக்கின்றார் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் பயணம் செய்தோம் என்று சொன்னால் இந்தியா உயர்நிலையை அடையும், இந்தியாவில் தமிழகம் முதல் நிலையை அடையும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீண்டு வாழ வேண்டும், நீடித்து வாழ வேண்டும், உயர்ந்த நிலையை எட்ட வேண்டும். எதற்காக என்று சொன்னால் அவருக்காக அல்ல, நமக்காக, நம் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, குழந்தைகளுடைய வருங்காலத்திற்காக என்று சொல்லி பிரார்த்தனை செய்வோம். நாடு முன்னேறுவதற்காக, நரேந்திர மோடியுடைய வாழ்வு சிறப்புற்று விளங்குவதற்காக என்று கூறி அமைகின்றேன். நன்றி. வந்தே 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 வந்தே